எழுப்புதல் கையேடு வீடியோ பதிவு. முன்னுரை. பூமியின் எல்லைகளெல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும். ஜாதிகளுடைய சந்ததிகளெல்லாம் சமூகத்தில் தொழுது கொள்ளும். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்கப் போகிறவர்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். சங்கீதம் 22, 27, 30, 31. எழுப்புதல் என்றால் என்ன? ஒரு ஆவிக்குரிய மகள் என்னிடம் கேட்டார்கள், பாஸ்டர், எழுப்புதல் என்றால் என்ன என்று. அவர்கள் கேட்டது தவறில்லை, தெரிந்து கொள்வது நல்லது. ஆனால் எது எழுப்புதல் என்றே தெரியாதிருப்பவர்கள் எப்படி எழுப்புதலை அடைய முடியும்? எப்படி எழுப்புதலில் பயன்பட முடியும்? எப்படி எழுப்புதலுக்காக ஜெபிக்க முடியும்? எழுப்புதல் பற்றி பிறருக்கு எப்படி அறிவிக்க முடியும்? ஆம் அன்பானவர்களே, அந்த மகளிடம் நான் எழுதுகிற இந்த எழுப்புதல் கையேடு புத்தகத்தில் எழுப்புதலை பற்றி அநேக ஆதார வசனங்கள் தந்திருக்கிறேன், படித்து தெரிந்து கொள்ளம்மா என்று கூறினேன். யோவான் 15:26. பிதாவாகிய தேவனின் முன் தீர்மானத்தின்படி இயேசுவானவரின் ஆளுகையோடு பரிசுத்த ஆவியானவர் நிகழ்த்தும் பிரம்மாண்டமான அசைவாடுதலே, அபிஷேகத்திலே, விடுவித்தலே, சுகமாக்குதலே, இரட்சித்தலே, ஆசீர்வதித்தலே, புதுப்பித்தலே, உயிர்ப்பித்தலே, வரங்களை பகிர்ந்தளித்தலே, ஆதிநிலை ஏகுதலே, அன்பினால் நிறைத்தலே, வல்லமைப்படுத்தலே, பிசாசின் கிரியைகளை அழித்தலே எழுப்புதல் ஆகும். இதற்கு தேவன் தமது ஊழியர்களை பயன்படுத்துகிறார். இந்த எழுப்புதலானது தனிநபரை, குடும்பத்தை, சபைகளை, கிராமங்களை, பட்டணங்களை, தேசங்களை, முழு உலகத்தையும் கர்த்தரின் சித்தத்திற்கு உட்படுத்தும், மறுரூபப்படுத்தும், தேவராஜ்யத்தை பூமியில் ஏற்படுத்தும். ஆமேன். எழுப்புதல் ஏன்? கடைசி காலங்களில் தேவன் சபையை குறித்து உன்னத நோக்கத்தை வைத்துள்ளார். அது இயேசுவின் இரகசிய வருகையில் மீட்கப்பட்ட சபையை பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்வதே ஆகும். அதற்கு நம்மை ஆயத்தம் செய்ய வருவதே இக்கடைசி கால எழுப்புதலாகும். பெந்தகோஸ்தே நாளில் வந்த எழுப்புதல் சபையின் யுகத்தை துவக்கியது. இது ஏறக்குறைய 300 ஆண்டுகள் நீடித்தது. கடைசி கால எழுப்புதல் சபையின் யுகத்தை முடித்து வைக்கப் போகிறது. இது எத்தனை ஆண்டுகள் நீடிக்கும் என்று தெரியவில்லை. இடைப்பட்ட காலங்களில் வந்த எழுப்புதல்கள் குறிப்பிட்ட தேசங்களில் ஆவிக்குரிய மாற்றங்களை உண்டாக்குவதாகவும், பின்மாற்றத்திலிருந்து கிறிஸ்தவர்களை விடுவிப்பதாகவும், கண்டங்களை அசைத்து திரளான சபைகளை ஏற்படுத்துவதாகவும், புதிய ஊழியர்களை ஏற்படுத்துவதாகவும், திரள் கூட்டங்களை இரட்சிப்பிற்குள் கொண்டு வருவதாகவும் இருந்தது. ஆனால் இனிவரும் எழுப்புதல் முழு உலகையும் அசைக்கக்கூடியதாக, கர்த்தரின் 2ஆம் வருகைக்கு மக்களை ஆயத்தம் செய்யக்கூடியதாகவும், வருகையில் நம்மை கர்த்தரிடம் சேர்ப்பதாகவும் இருக்கப் போகிறது. இந்த எழுப்புதலின் முடிவு நம்மை, சபையை, கர்த்தருடைய வருகையில் இயேசுவுக்கு எதிர்கொண்டு போய் கர்த்தரிடம் என்றென்றும் இருக்கச் செய்ய போகிறது. 1 தெசலோனிக்கேயர் 4:17. ஆகவேதான் இதற்கு கடைசி கால எழுப்புதல் என்று பெயர் வழங்கப்படுகிறது. இதுவரை இருந்த சபையின் செயல்பாடுகள் விசுவாசிகளை கூட்டிச் சேர்ப்பதாகவும், கூண்டுக்கள் வைத்து பராமரிப்பதாகவும் இருந்தது. ஆனால் இனிவரும் சபையின் செயல்பாடுகள் விசுவாசிகளை சிறகடித்து பறந்து கர்த்தரை நடுவானில் சந்திப்பதற்கு ஆயத்தம் செய்வதாக இருக்கப் போகிறது. இதுவரை நடந்து வந்த ஊழிய முறைமைகளை இந்த கடைசி கால எழுப்புதல் மாற்றியமைக்கப் போகிறது. ஊழியங்களை துரிதப்படுத்தப் போகிறது. மேலும் எபேசியர் 1:23 சொல்கிறது, கர்த்தரின் நிறைவாகிய சரீரமான சபை என்று. ஆம் அன்பானவர்களே, சபை தேவனுடைய பரிபூரண திட்டமாகும். தான் இரத்தம் சிந்தி சம்பாதித்த சபையை குறைவுகளோடு வருகையில் எடுத்துக்கொள்வது எப்படி? வெளிப்படுத்தல் 21:10. தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் என்று ஆட்டுக்குட்டியானவரின் மணவாட்டியை பற்றி சொல்கிறார். ஆம், சபையாகிய நாம் ஊழியர்கள், விசுவாசிகள் மகிமை அடைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதே தேவ திட்டமாகும். ரோமர் 8:29 தேவன் தெரிந்து கொண்டவர்கள் தமது குமாரனுடைய தாயலுக்கு ஒப்பாக மாற வேண்டும் என்பதே தேவனின் விருப்பமாகும். அநேக குறைவுகளோடு இருக்கும் நம்மை
மணவாளன் இயேசு வருகையில் எடுத்துக்கொள்வது எப்படி? நம்மை பரிபூர்ணப்படுத்தவே, வருகையில் கொள்ளப்படுவதற்கு ஆயத்தப்படுத்தவே இந்த கடைசி கால எழுப்புதல் வருகிறது. ஒட்டுமொத்த உலகிலும் ரட்சிக்கப்பட்டவர்கள், வருகைக்கு ஆயத்தமாக்கப்பட்டவர்கள் என்று பார்ப்போமானால் எண்ணிக்கை குறைவாகவே உள்ளது. கிறிஸ்தவர்கள்தான் அதிகம் உள்ளனர். இந்நிலையில் கர்த்தரின் வருகை எப்படி சாத்தியமாகும்? இன்றே இயேசுவின் வருகை இருக்குமென்றால் எடுத்துக்கொள்ளப்பட எத்தனை பேர் ஆயத்தமாய் இருப்பார்கள்? ஆகவே இச்சூழ்நிலையில் வருகை என்பது சாத்தியமற்ற ஒன்றாக உள்ளது. அப்படியென்றால் வருகை வராது என்றல்ல, அதற்கான ஆயத்தங்கள் இன்னும் அநேகம் தேவையாய் உள்ளது. யோவான் ஸ்நானகன் இயேசுவின் முதல் வருகைக்கு இஸ்ரவேலை ஆயத்தப்படுத்தியது போல் இயேசுவின் இரண்டாம் வருகைக்கு உத்தமமான ஜனங்களை ஆயத்தப்படுத்தவே இந்த கடைசி கால எழுப்புதல் உலகம் முழுவதிலும் வர வேண்டியதாய் உள்ளது. யோவான் ஸ்நானகன் அன்றைக்கு எதை செய்தாரோ அதையே இந்த எழுப்புதல் செய்ய போகிறது. எழுப்புதலில் பயன்படுகிறவர்கள் செய்ய போகிறார்கள். இஸ்ரவேல் மக்களை மட்டும் சந்திக்க ஒரு யோவான் ஸ்நானகன் போதுமானதாக இருந்தார். ஆனால் இன்றைய கோடிக்கணக்கான உலக மக்களை கர்த்தரிடம் சேர்க்க எலியாவின் ஆவியும் பலமும் உள்ள அநேக தீர்க்கதரிசிகள் தேவை. அவர்களை திரளாய் பிறப்பிக்கவே இந்த கடைசி கால எழுப்புதல் வருகிறது. ஒவ்வொரு வீட்டிலும் சபையிலும் தீர்க்கதரிசன ஆவியை உடையவர்கள் எழும்ப வேண்டும். இயேசுவை பற்றிய சாட்சியை உலகமெங்கிலும் அறிவிக்க வேண்டும். முழு உலகையும் கர்த்தரிடம் திருப்ப வேண்டும். வருகைக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆமென். எழுப்புதல் என்ற வார்த்தை வேதத்தில் உண்டா? வேதத்தில் 2 பேதுரு 3:4 சொல்லப்பட்டபடி கடைசி நாட்களில் எழும்பும் பரியாசக்காரர்கள் கர்த்தருடைய வருகையை குறித்தும் வருகைக்கும் நம்மை ஆயத்தப்படுத்தும் எழுப்புதலை குறித்தும் இன்றைய நாட்களில் எழுப்புதல் வருமா, எழுப்புதல் என்ற வார்த்தை வேதத்தில் உண்டா என்று கேள்வி கேட்கின்றனர். தேவனுடைய வார்த்தையும் வல்லமையும் அறியாதவர்களும் எழுப்புதலுக்கான கிரியத்தை செலுத்த மனமில்லாதவர்களும் தான் இப்படி பேசிக் கொண்டிருப்பார்கள். யாத்திராகமம் 35:26, 36:2 மோசே நாட்களில் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுகிற பணியை செய்வதற்கு இருதயத்தில் ஞான எழுப்புதல் அடைந்த பெண்களையும் ஆண்களையும் தேவன் எழுப்பினார். அவர்கள் ஆசரிப்பு கூடார வேலை செய்தனர். எஸ்றா 1:5. எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லாரும் ஆலயத்தை கட்ட எழும்பினார்கள் என்று வேதம் சொல்கிறது. இதில் எழும்பினார்கள் என்பது எழுப்புதல் அடைந்தவர்கள் என்று பொருள் கொள்ளலாம். மேலும் வேதத்தில் உயிர்ப்பியும் என்ற வார்த்தை அநேக இடங்களில் சங்கீதம் 8:18, 85, 6, 119, 25, 37, 40, 88, 107, 149, 154, 156, 159, 143, 11 வருகிறது. இவை அனைத்தும் எழுப்புதலை குறிக்கக்கூடிய வார்த்தைகளேயாகும். ஆதியாகமம் 45:27 யாக்கோபின் ஆவி உயிர்த்தது என்பதும் எழுப்புதலை குறிக்கும் வார்த்தையே ஆகும். எசேக்கியேல் 37:10 அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள் என்பதில் உயிரடைந்து என்பது எழுப்புதல் அடைந்து என்ற வார்த்தையை குறிக்கக்கூடியதாகும். ஆகவே எழுப்புதல் என்ற வார்த்தை ஓரிரு இடங்களில் வேதத்தில் வந்தாலும் மறைமுகமாக அநேக வார்த்தைகள் மூலம் எழுப்புதல் என்ற வார்த்தை வருகிறது. ஆகவே லூக்கா 24:25 படி தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களாய் நாம் இராமல், வீணான கேள்விகளை கேட்டுக்கொண்டு இராமல், பக்தி விருத்திக்கு ஏதுவானவைகளை பேசும்படியும் எழுப்புதலை அடைய பாத்திரவான்களாகும்படியும் வேதம் நம்மை வலியுறுத்துகிறது. ஒரு ஊழியர் சொன்னார், கொஞ்சம் ஆத்துமாக்களே போதும் என்று, மீதம் இருக்கும் கோடான கோடி ஜனங்களை என்ன செய்வது? நரகத்திற்கு செல்ல அனுப்பிவிடலாமா? ஒரு ஊரில் கிராமத்தில் 10 குடும்பங்கள் ரட்சிக்கப்பட்டு இருப்பார்களாயின் எழுப்புதல் நாட்களில் முழு கிராமமே பட்டணமே மனந்திரும்பும். யோவான் 4:30, அப்போஸ்தலர் 8:8. நாம் திரள் கூட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதை விசுவாசிப்போம், எதிர்பார்ப்போம். அதுவே எழுப்புதலின் துவக்கமாகும். அப்போஸ்தலர் 10:24 சொல்லப்பட்டபடி கொர்நேலியு உறவினர்களையும் சிநேகிதரையும் அதிகாரிகளையும் ரட்சிப்புக்குள் நடத்தினது போல நாமும் அப்படியே பாரம் உள்ளவர்களாயிருப்போம். ஆமென். எழுப்புதல் எப்படி வரும், எப்படி துவங்கும்? கடந்த நாட்களில் சென்னையில் நடந்த கூட்டத்தில் பெரிய தேவ மனிதர் எழுப்புதல் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது என்றார். அதில் எனக்கு உடன்பாடு இல்லை.
எழுப்புதலுக்கான ஆயத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எழுப்புதல் எப்படி வரும், எப்படி துவங்கும் என்று வேதம் ஒசியா 6:3 காண்கிறோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாய் இருக்கிறது. அவர் மழையை போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாரியை போலவும் நம்மிடத்தில் வருவார். மேலும் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஆவியானவரின் வருகை எழுப்புதலின் துவக்கம் அமைதியான விதத்தில் நடைபெறவில்லை. மாறாக பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல அக்கினிமயமான பிரித்திருக்கும் நாவுகளாக காணப்பட்டு ஒவ்வொருவர் மேலும் வந்தது. இது என்னமாய் முடியுமோ என்று சொல்லத்தக்கதாக இருந்தது. அதுபோலவே இனி வரப்போகும் கடைசி கால எழுப்புதல் மேல் வீட்டறையை மாத்திரமல்ல, முழு உலகையும் அசைக்கத்தக்கதாகவும் இன்றைய கடினமான தலைமுறைகளுக்கு எலியாவை போல் கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை சேவியுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை சேவியுங்கள் என்று சவால் விடக்கூடியதாகவும், கர்த்தரை நிரூபிக்கக்கூடியதாகவும், கர்த்தரிடம் ஜனங்களை சேர்க்கக்கூடியதாகவும் இருக்கப் போகிறது. மேலும் வெளிப்படுத்தல் 4:5 மற்றும் 5:6 சொல்லப்பட்ட கடைசி காலத்தில் பூமி எங்கும் அனுப்பப்பட போகும் தேவனுடைய 7 ஆவிகளின் செயல்பாடுகள் சபை சரித்திரத்தில் இதுவரை எவரும் கண்டிராத வகையில் இந்நாட்களில் வல்லமையுள்ளதாய் பூமியின் ஜனங்களை புரட்டி போடத்தக்கதாய் இருக்கப் போகிறது. இந்த நாட்களில் சபைகளில் வெளிக்கூட்டங்களில் அநேக அற்புத அடையாளங்கள் நடந்தாலும் எழுப்புதலின் துவக்கம் ஆவியானவரின் அசைவாடுதல் கடைசி கால எழுப்புதலுக்காக மகத்தானதாக பிரமிக்கத்தக்கதாக இருக்கப் போகிறது. இது பெரிதான ஆத்தும அறுவடையை கொண்டு வரப்போகிறது. எழுப்புதல் திட்டம்தான் என்ன? மேலும் சில வருடங்களுக்கு முன்பாக நெகமியாவின் வேலையை செய் என்கிற சத்தம் எனக்கு கேட்டது. நெகமியா செய்த ஊழியம்தான் என்ன? அவர் நாட்களில் ஆலயம் இருந்தது, அலங்கம்தான் சரிவர இல்லை. தேவ ஜனம் இருந்தார்கள், ஐக்கியம்தான் இல்லை. மூப்பர்கள் இருந்தார்கள், முறைப்படுத்த தலைவர்கள் தான் இல்லை. செயல்படும் மக்கள் இருந்தார்கள், ஆனால் செயல் திட்டம்தான் இல்லை. சூசான் அரண்மனையில் இருந்த நெகமியாவிற்கும் தேவ திட்டம் தெரியவில்லை. சிலர் சொல்ல வேண்டியதாய் இருந்தது. நமக்கும் கூட அலங்கம் இடைக்கப்பட்டு கிடப்பதையும், வாசல்கள் சுட்டெரிக்கப்பட்டு கிடப்பதையும், தாழ்பால்கள் போடப்படாமல் இருப்பதையும், பிதாக்களின் கல்லறைகள் உள்ள பூமி பாழ்கடிக்கப்பட்டு கிடப்பதையும், அதனால் எருசலேமின் மக்கள் சிறுமையும் நிந்தையையும் அனுபவிப்பதையும், சத்துரு எப்பொழுது வேண்டுமானாலும் உட்புகுந்து உபத்திரவப்படுத்த முடியும் என்பதையும் கேள்விப்பட்ட நெகேமியா தனிமனிதனாய் செய்வதறியாமல் கர்த்தரின் பாதத்தில் அழுதான், தூக்கித்தான், உபவாசித்தான், மன்றாடினான். தேவனிடத்தில் இருந்து எடுப்பித்து கட்டுவதற்கான திட்டம் வந்தது. ராஜாவினிடத்தில் இருந்து அனுமதி வந்தது. கட்டுமானத்திற்கான பொருட்களும் வந்தது. கட்டுவதற்கு நபர்களும் வந்தார்கள். இஸ்ரவேலின் தேவனும் உடன் இருந்தார். அலங்கம் 52 நாட்களில் கட்டி முடிக்கப்பட்டது. எப்படி? நெகேமியா அலங்கத்தை கட்டியதற்கு அவன் மேல் இருந்த அழைப்பும், அவனுடைய தலைமைத்துவ பண்பும், அவன் மேல் இருந்த மன்றாட்டு ஆவியும் தான் காரணம். ஒரு தனி மனிதனுக்குள் வந்த பாரம் மூப்பர்களிடத்தில் பகிரப்பட்டது. மூப்பர்களிடத்தில் இருந்து ஒட்டுமொத்த இஸ்ரவேலர்களையும் செயல்பட வைத்தது. நெகேமியா கால எழுப்புதலின் சிறப்பு என்னவெனில், இஸ்ரவேலின் சரித்திரத்தில் நடக்காத ஒன்று அவர் நாட்களில் நடந்தது. ஒட்டுமொத்த இஸ்ரவேலர்களும் அதிலே செயல்பட்டார்கள். இனிவரும் கடைசி கால எழுப்புதலில் நம் நாட்களிலும் நடக்கப் போகிறது என்னவெனில், ஒட்டுமொத்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையும் செயல்படப் போகிறது. இதுவரை ஊழியர் மாத்திரம் ஊழியம் செய்தனர், விசுவாசிகள் உதவி செய்தனர். ஆனால் இனிவரும் எழுப்புதல் நாட்களில் ஊழியரோடு விசுவாசிகளும் ஸ்தேவான் ஸ்தேப்பு தேவராஜ்யத்தை கட்டப்போகிறார்கள். நெகேமியா நாட்களில் பிரபுக்கள், ஆசாரியர்கள், லேவியர்கள், தட்டான்கள், தைலக்காரர்கள், மளிகைக்காரர்கள், பெண்கள், வாலிபர்கள், ஊர் மக்கள் அனைவரும் தங்களுக்கு எதிராய் இருந்த இடிந்த அலங்கத்தை கட்டினார்கள். என்றாவது மேற்சொல்லப்பட்ட இவர்கள் அலங்கத்தை காம்பவுண்ட் வால், கொத்தனார் வேலை, கட்டும் பணியை செய்தது உண்டா? இன்றும் கூட செல்வந்தர்கள், அதிகாரிகள் அப்படி செய்வதை நாம் கண்டதுண்டா? ஆனால் நெகேமியா நாட்களில் அது நடந்தது. அவர்கள் அனைவரும் தங்களுடைய பணியை மட்டுமல்லாது அலங்கத்தை கட்டும் பணியையும் செய்தனர். ஆம், இந்த கடைசி நாட்களில் ஊழியர் மட்டுமல்லாமல் விசுவாசிகளும் கடைசி கால தேவ திட்டத்தை செய்ய போகிறார்கள். ஒட்டுமொத்த கர்த்தரின் சரீரமாகிய சபை செயல்பட போகிறது. நம் ஒவ்வொருவருக்கும் இதில் பங்கு உண்டு. அதற்காகத்தான்
யோவேல் 2:28-29 சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படி மாம்சமான யாவர் மேலும் கர்த்தர் தம் ஆவியை ஊற்றப் போகிறார். சிறுவர்கள், வாலிபர்கள், மூப்பர்கள், ஊழியக்காரர்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கப் போகிறார்கள். எழுந்து செயல்பட போகிறார்கள். அப்போஸ்தலர் 8 அப்போஸ்தலர் தவிர சீஷர்கள் யாவரும் சிதறடிக்கப்பட்டு சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். இயேசுவை பற்றி சாட்சி கூறுதல் தீர்க்க தரிசனத்தின் ஆவியாக இருக்கிறது. வெளிப்படுத்தல் 19:10. ஆம், இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் ஒரு யவன தலைமுறையை எழுப்பப் போகிறார். அவர்கள் கர்த்தரின் பாரத்தை சுமக்கப் போகிறார்கள். கர்த்தரின் வார்த்தையை அறிவிக்கப் போகிறார்கள். தேசத்தை சுதந்தரிக்க போகிறார்கள். ஆமென். எழுப்புதல் எப்பொழுது வரும்? பாவம் புறையோடி போயிருக்கிற தேவ ஊழியர்களும் தரம் மாறி போயிருக்கிற தேவ ஜனங்களும் உலகத்திற்கும் ஆவிக்குரிய காரியங்களுக்கும் வித்தியாசம் தெரியாதிருக்கிற அரசியலில் அந்தி கிறிஸ்துவின் ஆவி தலை தூக்கி இருக்கிற ஊழியங்களில் கள்ள தீர்க்க தரிசனத்தின் கள்ள உபதேசத்தின் ஆவி ஊடுருவி இருக்கிற இயேசுவை ஏற்றுக்கொள்ள இடம் தராத மனம் கடினப்பட்டிருக்கிற ஜனங்கள் வாழ்கிற பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் இயற்கை சீற்றங்களும் நடக்கிற இக்காலத்திலா எழுப்புதல் வரும் என்று கேட்பீர்களாயின் ஆம் என்பதை வேதம் தரும் பதில். தீமைகளை நன்மைகளாய் பாதகங்களை சாதகமாய் மாற்றுபவர் நம் தேவன். எப்பொழுதெல்லாம் இஸ்ரவேலர் கர்த்தரை விட்டு சோரம் போனார்களோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் சத்துருக்கள் கைகளில் இஸ்ரவேலரை ஒப்பு கொடுத்தார். அவர்கள் உபத்திரவப்படுத்துவார்கள். இவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிடுவார்கள். அப்பொழுது இவர்களை விடுவிக்கும்படி இரட்சகர்களை ஏற்படுத்துவார். அவர்கள் ஜனங்களை விடுவிப்பார்கள். அது எழுப்புதலாய் இருக்கும். வேதம் முழுவதும் இதற்கான ஆதாரங்கள் உள்ளன. அது மாத்திரமல்லாமல் எழுப்புதலுக்கு முன்னும் எழுப்புதல் நடக்கும் நாட்களிலும் அரசியல் ரீதியான, பூலோக ரீதியான, நேர்மறையான, எதிர்மறையான அநேக காரியங்கள் நடந்ததை வேதம் பதிவு செய்துள்ளது. ஏசாயா 40:5. இஸ்ரவேலின் 400 வருட இருண்ட காலத்திற்கு பின்பு தான் வனாந்தரத்தில் கூப்பிடுகிற கர்த்தரின் சத்தமாய் யோவான் ஸ்நானகன் வந்தார். ஆண்டவர் இயேசுவின் சிலுவை மரணத்திற்கு பின்புதான் ஆவியானவர் வந்தார். எழுப்புதலும் வந்தது. அப்போஸ்தலர் 8 ஸ்தேவான் இரத்த சாட்சி மரணத்தினாலே சமாரியாவிற்கு சீஷர்கள் சுவிசேஷம் அறிவித்தார்கள். அப்போஸ்தலர் 11:28 அகுபு என்னும் தீர்க்கதரிசி எழும்பி உலகம் எங்கும் பஞ்சம் வரும் என்று ஆவியானவராலே அறிவித்தார். அதுபோலவே பஞ்சம் வந்தது. அப்போஸ்தலர் 18:2 யூதர்கள் யாவரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிலவுதியுராயன் கட்டளையிடுகிறான். லூக்கா 23:12 முன்னே பகைவராந்த பிலாத்துவும் ஏரோதும் அன்றைய தினம் சிநேகிதரானார்கள். அப்போஸ்தலர் 19:23 அக்காலத்திலே இந்த மார்க்கத்தை குறித்து பெரிய கலகம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் 20:33 கட்டுக்களும் உபத்திரவங்களும் பவுலுக்கு பட்டணந்தோறும் நடந்தது. ஒன்றாதக்கள் 16:31 ஆகாவும் இசபேலும் அரசாண்டு கொண்டிருந்த நாட்களில்தான் எலியாவின் ஊழியம் வெளிப்பட்டது. எல்லாவற்றுக்கும் மேல் யாத்திராகமம் 7:4 எகிப்தில் இருந்து இஸ்ரவேலர் புறப்படுவதற்கு 10 வாதைகளை எகிப்தியருக்கு தேவன் தந்ததால் தான் பார்வோனும் அவர்களை போகவிட்டான். இஸ்ரவேலரும் வாதைகளை கண்டு பயந்து அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்பட்டார்கள். ஆம், பாடுகள், உபத்திரவங்கள், பஞ்சங்கள், மரணங்கள் அனைத்தையுமே தேவன் எழுப்புதலுக்கு காரணங்களாய் பயன்படுத்துகிறார். ஆகவே சூழ்நிலை சரியாய் இருந்தால்தான் எழுப்புதல் வரும் என்று அல்ல. பாதகமான சூழ்நிலையிலும் எழுப்புதல் வருவதற்கு வேதமே சாட்சி. பார்வோன், நேபுகாத்நேச்சார், ஏரோது, ரோமர்கள் ஆண்ட நாட்களிலும் எழுப்புதல் நடந்தது. எழுப்புதல் நம்மால் மாத்திரமல்ல. எழுப்புதல் என்பது தேவனின் திட்டம், தேவனின் பாரம், தேவனின் சித்தம். ஆகவே அவர் செய்ய நினைத்ததை ஒருவராலும் தடுக்க முடியாது. வரும் எழுப்புதல் அலை எல்லாவற்றையும் உடைத்தெறிந்து முன்னோக்கி சென்று கர்த்தரின் சித்தத்தை செய்துவிடும். எழுப்புதலுக்கான மனிதர்களை தேவன் பயன்படுத்துவார். அதில் நீங்களும் ஒருவர். யாக்கோபை தம்மிடத்தில் திருப்பும்படி நான் தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் தமக்கு தாசனாக என்னை உருவாக்கினார் என்ற வாக்குத்தத்தத்தின்படி நம்மை உருவாக்கி நடத்துவார். வரும் எழுப்புதலில் பயன்படுத்துவார்.
ஏதோ நம் ஜபங்களும் செயல்களும் தான் எழுப்புதலை கொண்டு வரும் என்று நினையாமல் அப்போஸ்தலர் 15:18 படி உலகத் தோற்றம் முதல் தேவனுக்கு தம்முடைய கிரியைகள் எல்லாம் தெரிந்திருக்கிறது. எபிரேயர் 4:3 படி அவருடைய கிரியைகள் உலகத் தோற்றம் முதல் முடிந்திருந்தும் பிலிப்பியர் 2:13 படி தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். 1 கொரிந்தியர் 12:6 படி எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே என்ற வேத வாக்கியங்களின்படி உலக தோற்றம் முதல் அவர் ஏற்படுத்தியிருக்கும் திட்டங்களில் நம்மை வைத்து நடத்துகிறார் என்பதை அறிந்தவர்களாய் 2 கொரிந்தியர் 3:5 படி எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிப்பதற்கு நாங்கள் எங்களால் தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது என்பதை புரிந்தவர்களாய் அவரின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுப்போம், ஆயத்தப்படுவோம், செயல்படுவோம். நமது பிரயாசங்கள் மாத்திரமல்ல, எத்தனையோ ஆண்டாண்டு காலங்களாய் நமது முற்பிதாக்கள் ஊழியர்கள் பட்ட பிரயாசங்கள், வடித்த கண்ணீர்கள், சிந்தின இரத்தங்கள், தன் உடலை வருத்தி செய்த உபவாச ஜபங்கள், சுற்றி நடந்து அறிவித்த சுவிசேஷங்கள், தேவனுக்காய் பாராட்டின வைராக்கியங்கள், சபைக்காய் செய்த அர்ப்பணிப்புகள் எல்லாம் வீண் போவதில்லை. அவைகள் எல்லாம் தேவ சமூகத்தில் நினைப்பூட்டுதலாய் இருக்கும். அவை பலனை எழுப்புதலை கொண்டு வரும். எருசலேம் ஆலயம் கட்டத் துவங்கி நின்று போன நேரத்தில் தீர்க்கதரிசிகள் எழும்பி தீர்க்க தரிசனம் உரைத்த போது மீண்டும் கட்டத் துவங்கினார்கள். அதே போலவே புத்தகத்தை வாசிக்கும் நீங்களும் வேதவசனங்களால் தூண்டப்பட்டவர்களாய் ஊழியங்களை மீண்டும் செய்ய துவங்குவீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். அது மாத்திரமல்லாமல் இதுவரை ஊழிய காலத்திற்குள் வராதவர்களும் தேவன் இப்புத்தகத்தின் வாயிலாக ஊழியர்களை மாற்றும்படியும் எழுப்புதல் வாரத்தை தரும்படி ஜபிக்கிறோம். எழுப்புதல் தரிசனத்தில் அகில உலக கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையும் இணைக்கப்பட செயல்பட வேண்டும். முழு உலகையும் சுதந்திரிக்க வேண்டும். மேலும் எழுப்புதலுக்கான பாத்திரங்களை கண்டுபிடிப்போம், அவர்களை சேர்த்து கொண்டு பயிற்சிப்போம், முதிர்ச்சிக்குள் நடத்துவோம். எழுப்புதலுக்கான பாத்திரங்களாய் கர்த்தர் நம்மையும் மாற்றுவாராக, எழுப்புதலை காண செய்வாராக. இறுதியாக மேலும் கடந்த காலங்களில் பெராக்கா தீர்க்கதரிசன ஊழியங்கள் தீர்க்கதரிசி எசேக்கியா பிரான்சிஸ் அவர்களின் பரிசுத்த ஆவியானவர் பாடசாலையிலும் இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்கள் சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்களின் ஜெப முகாம்களிலும் இயேசுவின் தொழில் ஊழியங்கள் தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் அவர்களின் தீர்க்கதரிசன கூடுகையிலும் கலந்து கொண்டு எலியாவை பின்பற்றின எலிசாவை போன்று ஊழியர்களை பின்தொடர்ந்தும் ஊழியர்களோடு ஐக்கியம் கொண்டும் தேவனது பாதத்தில் அமர்ந்தும் எழுப்புதல் தரிசனத்தை பெற்றுள்ளேன். என்னை பயிற்றுவித்த ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் புத்தகத்திற்கு அறிமுக உரை எழுதி எங்களை உற்சாகப்படுத்தின அன்பு அண்ணன் நெகமியா அவர்களுக்கும் என் குடும்பத்தாருக்கும் என் சபையாருக்கும் இந்த ஊழியத்தை நேசித்து எங்களுடன் ஐக்கியத்தில் இருக்கும் அனைவருக்கும் புத்தகத்தை உருவாக்குவதில் உறுதுணையாயிருக்கும் அன்பு தம்பி நன்றியை தெரிவிக்கிறேன். நீ ஆத்துமா ஆதாய வீரன், உலகமெங்கும் செல்வீர்கள் என்ற வாக்கின்படி நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. புத்தகத்தின் வீடியோ பதிவை என்டைம் டிவி யூடியூப் சேனலில் காணலாம். வரும் எழுப்புதலில் இப்புத்தகம் திறவுகோலாயிருக்க ஜெபியுங்கள், அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்கள். தேவ நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். நாம் ஜெபிப்போம். பிதாவாகிய தேவனே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தேவனே, அந்த நாளிலும் கூட தேவாவியானவரே உங்களுடைய வல்லமையான கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை, எழுப்புதல் குறித்ததான காரியங்களை எங்கள் இருதயத்தில் வைத்து அநேக ஊழியர்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை ஆண்டவர் தேவன் பாதத்தில் அமர்ந்த போது ஆண்டவர் தேவனே எங்களுக்கு நீ வெளிப்படுத்தி கொடுத்த ஆழமான எழுப்புதல் குறித்த ரகசியங்களை, பாரங்களை, ஆண்டவரை எழுப்புதலுக்காக ஏறெடுக்கப்பட்ட எல்லா விண்ணப்பங்கள் எல்லாவற்றுக்காக தேவனே நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த எழுப்புதல் கையேடு புத்தகத்தை ஆண்டவரை எழுதும்படி எத்தனையோ நாட்கள் யோசித்தோம். ஆனாலும் கூட அதற்கான ஒரு வழிமுறை ஆண்டவரை அறியாதபடியினால காத்து கிடந்தோம் ஐயா. ஆனால் ஏற்ற நேரத்தில் கர்த்தர் இந்த புத்தகத்தை எழுதத்தக்கதாய் அந்த புத்தகத்தின் அமைப்பை ஆண்டவரை ஏற்படுத்தத்தக்கதை எந்த விதத்தில் எழுதணும், எந்த விதத்தில் ஆண்டவரே அந்த புத்தகத்தை தொகுக்க வேண்டும் என்று சொல்லி நீ ஆலோசனை கொடுத்ததற்காக நாங்கள் மனதார நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, வசனங்களை எந்தெந்த விதங்களிலெல்லாம் தொகுக்க வேண்டும், அதற்கான அறிமுக உரையை எப்படி எழுத வேண்டும் என்று சொல்லி முன்னுரையை எப்படி எழுத வேண்டும் என்று சொல்லி நீ போதித்த தயவுக்காக நன்றி அப்பா. அன்பு அண்ணன் நெகமியா அண்ணன் மூலமாக
அதற்கான அறிமுக உரை எழுதச் செய்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஏறக்குறைய ஒரு 8 பக்கங்களுக்கு ஆண்டவரே அப்பா இதை குறித்து ஒரு முன்னுரை எழுதும்படி தேவன் கிருபை பாராட்டினீரே. எழுப்புதல் என்றால் என்ன ஆண்டவரே? எழுப்புதல் ஆண்டவரே எப்படி வரும், எப்பொழுது வரும்? எழுப்புதலுக்குரியதான ஆண்டவரே அப்பா அப்பா என்ற எழுப்புதல் என்ற வார்த்தை வேதத்தில் உண்டா ஆண்டவரே? எழுப்புதலுக்கான ஆண்டவரே காரியம் அது நம்மால் மாத்திரம் அல்ல என்று சொல்லி ஆண்டவரே ராஜா எழுப்புதல் குறித்த காரியங்களை போதித்த தேவக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே அந்த பாரத்தை கொடுத்தீர், அதற்கான ஒரு திறவுகோலாய் இந்த புத்தகத்தையும் கைகளை கொடுத்திருக்கிறீர் அப்பா. மனதார துதிக்கிறோம். எழுப்புதல் என்னதென்றே தெரியாத அநேக நாட்கள் நேரங்கள் உண்டப்பா. ஆனால் எழுப்புதலை குறித்த ஒரு 72 தலைப்புகளில் 70க்கும் அதிகமான தலைப்புகள் இந்த புத்தகத்தை எழுதும்படி ஆண்டவர் பாராட்டின வசனங்களை தொகுக்கும்படி அப்பா முன்னுரை எழுதும்படி தேவன் பாராட்டின எல்லா தயவுள்ள கிருபைகளுக்காக மனதார நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அன்றைக்கு அப்பா காந்தாகி மந்திரி ஆண்டவர் ரதத்துல ஆண்டவரே பிலிப்பு சென்றபோது மந்திரி கேட்கிறான், இந்த வேத வசனம் யாரை குறித்து சொல்கிறது, தம்மை குறித்தோ மற்றவரை குறித்தோ என்று சொல்லி அவன் அறியாதிருந்த போது ஆண்டவரை பிலிப்பு மூலமாய் ஆண்டவரே இந்த வேத வசனங்களை முன்னிட்டு அவன் போதித்ததை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. அதே போல அன்பு தகப்பனே அப்பா அப்பா அன்றைக்கு காந்தாகி மந்திரிக்கு பிலிப்பின் மூலமாக வெளிப்படுத்தி தந்தது போல ஆண்டவரை இன்றைக்கும் கூட இந்த எழுப்புதல் கையேடு புத்தகத்தின் வாயிலாக எழுப்புதல் குறித்த பாரம், எழுப்புதல் குறித்த ஒரு தரிசனம் யாவர் உள்ள உண்டாகத்தக்கதாக தேவன் அனுக்கிரகம் பண்ணும் அப்பா. எழுப்புதல் என்றால் என்ன, எழுப்புதல் வகைகள், எழுப்புதலுக்கான சாத்தாண்ட தந்திரங்கள், எழுப்புதலுக்கான மனிதர்கள், எழுப்புதலுக்கான நடந்த இடங்கள், எழுப்புதலுக்குரிய ஆயத்தங்கள், எழுப்புதலுக்குரிய ஊழியர்கள் செய்ய வேண்டியது, எழுப்புதலுக்கு விசுவாசிகள் செய்ய வேண்டியது ஆண்டவரே, எழுப்புதலுக்கான திறவுகோல் வசனங்கள் வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் நடந்த எழுப்புதல் குறித்த சரித்திரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே அப்பா தேவனே ஆராய்ந்து வேதத்திலிருந்து வசனத்தின் மூலமாக எடுக்கத்தக்கதாய் தேவன் பாராட்டின தேவனுக்கு நன்றி ஆண்டவரே ராஜா. ஆண்டவரே இந்த காரியங்களை ஆண்டவரை எழுப்புதல் குறித்த காரியங்களை ஆண்டவரே சபையார் தெரிந்து கொள்ளத்தக்கதாய் தேவனே எழுப்புதல் குறித்த வாஞ்சியுள்ள ஊழியக்காரர்கள் தெரிந்து கொள்ளத்தக்கதாய் எழுப்புதலுக்காக ஆயத்தப்பட வேண்டியவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக உதவி செய்யும். யாரெல்லாம் எழுப்புதலை வாஞ்சிக்கிறார்களோ, யாரெல்லாம் எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறார்களோ அதை குறித்த ஏக்கத்தோடு இன்னும் எழுப்புதல் குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கலாய்க்கிறார்களோ அவர்கள் கைகளில் எல்லாம் இந்த புத்தகம் கிடைக்க தேவனே அனுக்கிரகம் பண்ணும் ஐயா. இந்த புத்தகம் கிடைக்க தேவனே அனுக்கிரகம் பண்ணும். இந்த புத்தகத்தை ஆண்டவரை நேர்த்தியாய் பிரிண்ட் செய்யப்பட்டு ஒவ்வொரு கைகளிலும் கொண்டு போய் சேர்க்க தேவாவியானவர் அனுக்கிரகம் பண்ணும் அப்பா. இதற்கு இருக்கிற எல்லா தடைகள், பொருளாதார தடைகள், எல்லா நெருக்கங்கள் எல்லாம் மாறட்டும். இவ்வளோ விசேஷமாக ஆண்டவரே என் டைம் டிவி யூடியூப் சேனலில் அப்பா 70 தலைப்புகளையும் நாங்கள் ஒன்றாக ஆண்டவர் பதிவிடப் போகிறோம். இதன் மூலம் ஒரு எழுப்புதல் அலை தேசமெங்கலமாய் எழும்பும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம். இதன் மூலமாய் எழுப்புதல் அலை தேசமெங்கலமாய் எழும்பும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம். இதன் மூலமாய் எழுப்புதல் அலை தேசமெங்கலமாய் எழும்பும்படி எழுப்புதல் குறித்ததான ஒரு அறிவு, எழுப்புதல் குறித்ததான ஒரு தரிசனம் யாவர் உள்ளத்திலும் உண்டாகும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம் அப்பா. எழுப்புதலை வாஞ்சிப்பவர்களுக்கு இந்த புத்தகம் ஒரு அப்பா தேவனே அப்பா ஒரு திறவுகோலாய் இருக்க கர்த்ததாமே அனுக்கிரகம் பண்ணும். இந்த எழுப்புதல் தரிசனத்திற்கு விரோதமாய் போராடுகிற எல்லா பலவான்களையும் கட்டுகிறோம் அப்பா. எழுப்புதலின் முடிவு அப்பா கர்த்தர் வருகையாக இருக்கும் என்று சொல்லி ஊழியர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறீர். எனக்கும் தேவன் அதை ஆண்டவரே நீ சொல்லி இருக்கிறீரப்பா. கர்த்தாவே இதோ நாங்கள் ஆண்டவரே இதோ தாமதித்து கொண்டு இயேசு வருவது தாமதமாகிறது என்று நாங்கள் இராதபடி எவ்வளவு தீவிரமாய் நாங்கள் ஆயத்தப்பட வேண்டுமோ நாங்கள் ஆயத்தப்பட, வருகையிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட இந்த எழுப்புதல் அப்பா தேவனே வந்து அப்பா திடமற்றவர்களை திடப்படுத்த போகிறது, பலனற்றவர்களை பலப்படுத்த போகிறது, அபரிசுத்தம் இல்லாதவர்கள் பரிசுத்தப்படுத்த போகிறது, சாதாரண மக்களை ஆண்டவரே கர்த்தருடைய சீஷர்களாய் ஊழியர்களாய் மாற்றப் போகிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. சர்வ வல்லமையுள்ள தேவன் தயவாய் கிரியை செய்யும். ஆவியானவரே தயவாய் கிரியை செய்யும். ஆவியானவரே தயவாய் கிரியை செய்து ஜனங்களை ரட்சித்து கொடுக்கும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம் அப்பா. ஆண்டவர் எழுப்புதல் தாக்கம் ஒவ்வொரு உள்ளத்திலும் உண்டாகும்படி இந்த புத்தகம் இன்னும் ஒவ்வொரு ஜெபிக்கிற கைகளில் கிடைக்கும்படிக்கு தேவன் அனுக்கிரகம் பண்ணும். எழுப்புதலை பார்க்கும் வரை நாங்கள் ஓய மாட்டோம். சிமியோனுக்கு சொல்லப்பட்டது போல ஆவியானவர் அவர் மேல் இருந்தார்.
ஆண்டவரே தேவா ஆவியின் ஏவுதல் தேவாலயத்திற்கு வந்தா கிறிஸ்துவை காணும் முன்னே மரணமடைய மாட்டார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இருந்தது அப்பா. அதே போல எங்களையும் கூட நீ மாற்றும் அப்பா. எழுப்புதல் காரணம் முன்னாக நாங்கள் மரணம் அடையக்கூடாது அப்பா. ஆண்டவரே ஆவியின் ஏவுதல்னால் நாங்கள் நடத்தப்படும் இந்த புத்தகம் யார் யார் கைகளில் போக வேண்டுமோ ஆவியானவர் நீரை கொண்டு போய் சேர்க்கும்படி நாங்கள் கேட்கிறோம். இன்னும் ஆண்டவர் அப்பா இந்த புத்தகத்தின் அடுத்த நிலை புத்தகத்தை நாங்கள் எழுதத்தக்கதாய் அடுத்த நிலைகளுக்குள்ள நாங்கள் போகத்தக்கதாய் தேவனாகிய கர்த்தர் தாமே அனுக்கிரகம் செய்யும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம். இந்த வல்லமையுள்ள கரத்தை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இன்னும் அநேக காரியங்களை எங்களுக்கு நீ வெளிப்படுத்தி கொடும். எழுப்புதல் தேசம் எங்களும் உலகம் எங்களும் எல்லா திருச்சபைகளிலும் ஊழியர்களுக்குள்ளாக விசுவாச குடும்பங்களுக்குள்ள பிரஜாதிகள் நடுவிலும் கூட எழுப்புதல் அக்கினி பற்றி பிடிக்கும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம். செய்துவிட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பிரயோஜனமான கடமையை செய்தேனப்பா. எந்த எழுப்புதல் அக்கினிக்கு பெற்றுக்கொள்ள எழுப்புதல் அப்பா அக்கினி பற்றி பரவ தேவன் அனுக்கிரகம் பண்ணும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம். இந்த கரத்துல கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.